கேசவ விநாயகம்ஜி அவர்களை மாத்தினத்துக்காக அவருக்காக இவரை மாத்திட்டாங்க, இவருக்காக அவரை மாத்திட்டாங்க அப்படின்ற ஒரு பல்வேறு வதந்திகளை இந்த ஓனருக்கு விசுவாசமா இருக்கணுன்ற எண்ணத்துக்காக இந்த மீடியாக்கள் ஒரு பொய்யான பிரச்சாரங்களை கட்டமைச்சிட்டே வராங்க. அவர்களுக்கு ஆர்எஸ்எஸ்னா என்னன்னு தெரியாது, ஒரு பிரச்சாரக்குன்னா எவ்வளோ பெரிய தியாகிகள்ன்றது தெரியாது. இதிலிருந்து வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு அர்ப்பணிப்புள்ள ஒரு இயக்கம்ன்றது தெரியாது. இது எதுவுமே தெரியாம இல்ல தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி ஓனருக்கு விசுவாசமா இருக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பொய்களை மட்டுமே பரப்பி வரக்கூடியத ஒரு கொள்கையா வச்சு செயல்படுறவங்க தான் மீடியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் செய்யக்கூடிய வேலை. அதனால ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிரச்சாரக்கு எவ்வளவு பெரிய அறிவாளி, எவ்வளவு பெரிய தியாகி, எவ்வளவு பெரிய அன்பானவர், உயர்ந்த தன்மை கொண்டவர் இப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. மக்கள் இதை தேடி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடியவங்களுடைய அர்ப்பணிப்புனா என்னன்றது புரியும். தனக்குன்னு எந்த ஒரு சிந்தனையுமே கொள்ளாம தன்னை சார்ந்தவர்கள் நாட்டிற்காக எவ்வளவு பெரிய தியாகம், அதாவது உயிர் தியாகமே செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு அர்ப்பணிப்போட செயல்பட்டு இருக்கிறவங்க தான் ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சாரக் என்று சொல்லக்கூடிய தியாகிகள். அவர்கள் அறிவிலையும் வீரத்திலையும் பொது நலத்திலையும் ஆகச் சிறந்த மனிதர்களாக விளங்கக்கூடியவர்கள். அப்பேற்பட்ட தியாகிகள் ஒரு சின்ன சின்ன பதவிகள் சம்பந்தமான விஷயங்களுக்காக மற்றவங்களை பழிவாங்கிறதோ இல்லை வருத்தப்படுறதோ இல்லை எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றத கேட்குறதோ என்றைக்குமே அவங்க கொண்டது கிடையாது. அந்த மாதிரியான வாழ்வியல்ன்றது ஒரு தவ வாழ்வியல். அப்பேற்பட்ட தவம் செய்யக்கூடியவர்களே இவர்கள் அற்ப ஆசைக்காக, ஒரு பதவி ஆசைகளுக்காக, ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரியான பொய் பிரச்சாரங்களை பரப்புறாங்க. இதிலிருந்து மக்கள் விழிப்படைஞ்சு இதை தேடி நம்ம தான் தெரிஞ்சிக்கக்கூடிய இடத்துல இருக்கோம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான குழப்பவாதிகள் பல்வேறு குழப்பங்களை உருவாக்கி அதில் ஆதாயம் தேட தான் நினைப்பாங்க. டிஆர்பிக்காகவும் ஓனரின் விசுவாசத்திற்காகவும் இப்பேற்பட்ட பொய்களை பரப்பி வருகிறார்கள். மக்கள் விழிப்போடு இருந்து புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அப்போதுதான் நமக்கு நன்மை.